குழந்தை இல்லாதவங்களுக்காக வேண்டிட்டு வந்தா 27 நாள் கவுச்ச சாப்பிடாம. கல்யாணத்துக்குனாக்கா இந்த விளக்கு தருவோம், 6 லிட்டர் எண்ணெய், இந்த மடக்கு மாங்கல்யம், ஒரு அர்ச்சனை, 3 லெமன் தருவோம். கல்யாணத்துனா குழந்தை இல்லாதவங்க வந்தாங்கனாக்கா வீடு கட்டணும், வீடு சிலை, காரு நான் வாங்கணும், வண்டி வாங்கணும். உடம்பு சரியில்லை, பசங்க படிப்பு வேலைக்கு அவங்களாம் வந்தாங்கனாக்கா நீங்க சிலையாவும் செய்யலாம், அன்னதானம் போடுறோம், அந்த மாதிரி உங்களோட விருப்பம் தான். இது எல்லாரும் உங்களோட நம்பிக்கையா செய்யறதுனால அது நடக்குது, அதையும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. நீங்க சுத்தி பார்த்தாலே தெரியும், இவ்வளோ சிலைங்க இருக்குது. எல்லாமே வேண்டுதல் சிலைங்க தான். இது யாரும் சும்மா வாங்கிட்டு வைக்கல. நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். அவங்க மனசுல என்ன வேண்டிக்கிட்டு போறாங்களோ அது நடக்கும், கன்ஃபார்மா நடக்கும். அதான் இந்த கோயிலோட அம்சங்கள். அதான் தமிழ்நாட்டிலே 2 இடம் தான் ஜலசமாதி. அந்த மாதிரி ஒரு இடம் இங்க இருக்கு ஜலசமாதின்னு சொல்லி. எல்லா இடத்துலயும் ஜீவ சமாதி தான் இருக்கும், ஆனா இங்க ஜலசமாதி. அக்கா வணக்கம், உங்க பேர் என்னக்கா? என் பேர் மாலதி. நீங்க எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? எதுக்காக வச்சிருக்கீங்க? நான் ஒரு 3 வருஷமா வச்சிருக்கேன். எங்க மாமனார் மாமியார் 15 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே வச்சுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப முடியலன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நான் 3 வருஷம் இருக்கும். கல்யாணம் ஆனது இந்த கோவில்ல தான். கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. இப்போ இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? எதுக்காக வாடிக்கையாளர்கள் இங்க நிறைய பக்தர்கள் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வரதும் போறதுமா இருக்காங்க? எதுக்காக வராங்க? என்ன வேண்டுதலுக்காக வராங்க? இது ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் குலதெய்வ கோயில். ஐநாரப்பன்னாலே குலதெய்வ கோயில் தான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு குலதெய்வ கோவில் தான். இந்த குலதெய்வக்காரங்கள் வழிபட வரும்போது ஒருத்தருக்கு ரொம்ப வயிற்று வலியா இருந்துச்சான். வயிற்று வலிக்காக வேண்டிட்டு நான் சிலை வாங்கி வைக்கிறேன், ஒரு பெருசா குதிரையா செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டிட்டாராம். அதே மாதிரி அவர் வயிற்று வலி தீர்ந்ததுக்கு அப்புறம் அங்க மண்ணாலான ஒரு சிலை இருக்கு பார்த்தீங்களா, குதிரை வேலிலாம் போட்டிருக்காங்களே, அது அவரு செஞ்சு வச்சதுதான். அதுக்கப்புறமா தான் எல்லாரும் சிலையா வாங்கி வச்ச இந்த கோவில நடக்கும் சொல்லிட்டு அப்படியே படிப்படியா வந்ததுதான் சிலை வாங்கி வைக்கிற வழிபாடாச்சு. சித்தர்னு ஒருத்தர், அதே மாதிரி அவரும் இங்கதான் இருந்தாரு. அவரு இதனாலதான் வெளியில இருந்து இந்த கோவில தங்கி இங்கேயே தான் நான் இருப்பேன்னு இங்கேயே உலாத்திட்டு இங்கேயே இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவராவே ஜலசமாதி ஆகிறதாவும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அந்த கிணத்துல அவரே இறங்கி ஜலசமாதி ஆயிட்டார். அதனால இது ஒரு சித்தர் கோவிலாகவும் விளங்குது. பொம்மை கோவிலும் சொல்லுவாங்க, அழகர் கோவிலும் சொல்லுவாங்க, சித்தர் கோவிலும் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலே 2 இடம் தான் ஜலசமாதி. அந்த மாதிரி ஒரு இடம் இங்க இருக்கு ஜலசமாதின்னு சொல்லி. எல்லா இடத்துலயும் ஜீவ சமாதி தான் இருக்கும், ஆனா இங்க ஜலசமாதி. அதாவது தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால ஆமா, ஜலசமாதி. உயிரோட புதைச்சா ஜீவ சமாதி, தண்ணி உள்ள இலங்கன்னா அது பேர் ஜலசமாதி. இப்போ ஒரு வேண்டுதலுக்காக வரும். இப்போ திருமணம் ஆகாது, அதுக்கப்புறம் நிறைய வேண்டுதல் இருக்கு. எந்தெந்த வேண்டுதலுக்கு என்னென்ன மாதிரி பொருட்கள், எந்தெந்த மாதிரி பூஜை பொருட்கள் நீங்க கொடுத்து? கல்யாணம் ஆகலன்னாக்கா கல்யாண மணக்கோலமா பொண்ணும் பையனும் வாங்கி வைக்கலாம். குழந்தை இல்லாதவங்க ஆணோ பொண்ணோ பிறந்துச்சுன்னா குழந்தை சிலையா வாங்கி வைக்கலாம். வீடு கட்டணும், வீடு சிலை, காரு நான் வாங்கணும், வண்டி வாங்கணும், டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், அந்த மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கும் அந்த மாதிரி சிலைங்க வாங்கி வைக்கலாம். இதுதான் வாங்கி வைக்கணும்னு கட்டாயமும் கிடையாது. இது எல்லாரும் அவங்களோட நம்பிக்கையா செய்யறதுனால அது நடக்குது, அதையும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. நீங்க இதை தான் செய்யணும்னு கட்டாயமும் கிடையாது. உங்களோட வேண்டுதல் என்னவோ அதுதான். நீங்க சிலையாவும் செய்யலாம், அன்னதானம் போடுறோம், அந்த மாதிரி உங்களோட விருப்பம் தான். உண்டியில காசு போடுறதோ எதுவாக இருந்தாலும் உங்களோட விருப்பம். குழந்தை இல்லாதவங்களுக்காக வேண்டிட்டு வந்தா 27 நாள் கவுச்ச சாப்பிடாம லெமன் படிச்சு தருவாங்க, எலுமிச்சம்பழம். ஒரு நாளைக்கு ஒரு பழத்தை ஜூஸ் ஆக்கி ஆளுக்கு பாதியா குடிக்க சொல்லுவாங்க. ஆமா, 2 பேருக்கும் சக்கரை உப்பு போடாம அந்த விபூதியை போட்டு 27 நாள் கண்டினியூவா சாப்பிட சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கொடை விளக்குன்னு சொல்லிட்டு பெருசா ஒரு அகல் மண் விளக்கு தருவோம். அது ஒரு 3 வாரம் கண்டினியூவா போடணும். மற்றபடி உடம்பு முடியாத, படிப்புக்காக, வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வெளிநாடு போகணும், இதுக்கெல்லாம் சேம் தான். 3 எலுமிச்சம்பழம், 150 ரூபா சீட்டுன்னு ஒன்று தருவாங்க. அந்த சீட்டு வாங்கி அதுல ஒரு சீட்ல 6ல இருந்து 7 கோரிக்கை வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு ஃபேமிலியில மட்டும்தான் வச்சு எழுதி நீங்க ஐநார் கத்தியில கட்டிட்டு போனீங்கன்னா 100க்கு 90% நடக்கும். ரொம்ப முடியாத ஒரு பட்சத்துலதான் அது நிறைவேறாம போகும். மீண்டும் நீங்க வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நிறைவேறும். நீங்க சுத்தி பார்த்தாலே தெரியும், இவ்வளவு சிலைங்க இருக்குது. எல்லாமே வேண்டுதல் சிலைங்க தான். இது யாரும் சும்மா வாங்கி வைக்கல. எல்லாருமே அவங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறமா வாங்கி வச்ச சிலைங்க. இப்போ நான் ஒரு வேண்டுதலுக்காக வரேன், என்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. அடுத்த கட்டம் நான் என்ன செய்யணும்? இந்த கோவிலுக்கு ஏதாவது கைமாறனா எப்படி நம்ம செய்யலாம்? நீங்க அததான் சொல்றல, சிலையாவும் வாங்கி வைக்கலாம்ப்பா, அன்னதானமாவும் போடலாம். உங்களோட விருப்பம். எந்த கோயிலுக்குமே கட்டாயம் கிடையாது. எல்லாமே
அவங்க சத்துக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கிறவங்க கிட்ட இருக்கும், இல்லாதவங்க கிட்ட இல்லாம போகும். 100 ரூபா இருந்தாலும் உண்டியல போட்டு போகலாம். 100 ரூபாய்க்கு 5 பேருக்கு சாப்பிடும், 50 பேருக்கும் சாப்பாடு வாங்கி தரலாம், 5 பேருக்கும் வாங்கி தரலாம். அது உங்களோட சாய்ஸ். மஞ்சள் துணியில ஒரு பழம் கட்டி வீட்டுக்கு தருவாங்க. அதை மட்டும் எடுத்துன்னு போய் வீட்டு வாசப்புல கட்ட சொல்லுவாங்க. வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அந்த மஞ்சள் துணி மட்டும் அவுத்தி எடுத்தாந்து இங்க கொடுத்துடணும். அதுல ஒரு காயின் இருக்கும், அதை எடுத்து உண்டியில போட சொல்லுவாங்க. அவ்வளவுதான். பொதுவா எந்த பகுதியில இருந்து அதிகமா இங்க வராங்க? எந்த நாட்கள்ல இது ரொம்ப விசேஷமா இருக்கும் அந்த கோயில்? இது சித்திரை திங்கள் சாமிக்கு உகந்த நாள். அவருடைய திருவிழா அன்னைக்கு சித்தர் கிணத்துல இறங்குந்து சித்திரை திங்கள்ல தான். அதனால அந்த வருஷத்துல வர எல்லா திங்களுமே விசேஷமான நாள். எப்ப ஃபர்ஸ்ட் திங்கள் திருவிழா அப்ப வர கூட்டம் அதே மாதிரிதான் இருக்கும் எல்லா திங்களுமே. அதனால திங்கட்கிழமை மோஸ்ட்லி வேண்டுனீங்கன்னா நடக்கும், விசேஷமான நாள். ஞாயிற்றுக்கிழமையும் வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவுன்றதுனால. எந்த பகுதியில இருந்து அதிகமா வரும்? அது வெளி மாநில இருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? எல்லாமே இருக்கு. வெளிநாட்டுல இருந்தே நிறைய பேர் வருவாங்க. வெளிநாட்டுல இருந்தே நிறைய பேர் வருவாங்க. அவங்களும் நிறைய அந்த வீடு சிலை, கப்பல் இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி வச்சுட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாதனால வெளியில தெரியல. 4 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தது, அதுக்கப்புறமா தான் இது நிறைய வெளியில தெரிஞ்சு இப்ப எல்லா சைட்ல இருந்துமே வருவாங்க. நிறைய வேன் எடுத்துலாம் நிறைய பேர் வரும். பொதுவா திங்கட்கிழமை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆமா, சிறப்பா இருக்கும். ரொம்ப கூட்டமா இருக்கும், கியூவா இருக்கும். சாமி பார்க்க 3 hour ஆகும். 3 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். தாராளமா 3 மணி நேரம் மேல ஆகுமே தவிர கம்மியா. இந்த லைன்ல ஃபுல்லா இருக்கு. இது ஃபுல்லா தாண்டி ஆச்சு வெளியே வரைக்கும் போயிடுது. அதாவது எல்லா திங்கட்கிழமையும் அப்படிதான் இருக்கும். இந்த கோயிலை பொறுத்த அளவுக்கு 150 ரூபா கொடுத்து சீட்டு வாங்கணும். சீட்டு வாங்கினாக்கா கல்யாணத்துக்குனாக்கா இந்த விளக்கு தருவோம். 1 லிட்டர் எண்ணெய், இந்த மடக்கு மாங்கல்யம், ஒரு அர்ச்சனை, 3 லெமன் தருவோம். கல்யாணத்துனா குழந்தை இல்லாதவங்க வந்தாங்கனாக்கா 13 எலுமிச்சம்பழம், ஒரு அர்ச்சனை, 3 இந்த விளக்கும் தருவோம். சிலவங்க இந்த விளக்கும் போடுவாங்க. ஒரு தொட்டில் துணி தருவோம். 3 வாரம் வரணும். எல்லாம் பரிகாரத்துக்கும் 3 வாரம் வரணும். உடம்பு சரியில்லை, பசங்க படிப்பு வேலைக்கு அவங்களாம் வந்தாங்கனாக்கா 3 லெமனு, ஒரு அர்ச்சனை தருவோம். ஒரு மஞ்சள் துணி ஒன்று தருவோம். தொலைவிட்டு இந்த மெட்ராஸ், இந்த செஞ்சி அந்த சைடு இருந்து வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு துணி ஒன்று கொடுத்து அனுப்பிடுவோம். நிறைவேறிச்சுனாக்கா அவங்கவுங்களுக்கு விருப்பம். சிலை செஞ்சு வைக்கிறவங்க சிலை செஞ்சு வைப்பாங்க. பெரும்பாலும் சிலை செஞ்சு வைப்பாங்க. அன்னதானம் போடுவாங்க, துணிமணி சாத்துவாங்க. அதெல்லாம் அவங்களோட விருப்பம். நாங்கள் சொல்ல மாட்டோம். அவங்க மனசுல என்ன வேண்டிக்கிட்டு போறாங்களோ அது நடக்கும், கன்ஃபார்மா நடக்கும். அதான் இந்த கோயிலோட அம்சங்கள். அதான் வேண்டுதலை எப்படி நம்ம ஆரம்பிக்கணும்? இப்ப நான் புதுசா வரேன் அந்த இடத்துக்கு, என்னோட வேண்டுதலை எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கணும்? நீங்க எப்படி ஆரம்பிக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் வட்டி வந்தீங்கன்னா 150 ரூபா சீட்டு தான் இருக்கு. மெயினா கட்ட வேண்டியது சீட்டு தான் மெயினா. நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னாக்கா நாங்க அதோட விருப்பங்களும் அதோடைய பொருள் எல்லாமே நாங்க செட்டா கொடுப்போம். ஃபர்ஸ்ட் சீட்டு எழுதிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த விளக்கும், இந்த மாங்கல்யமும், இந்த அர்ச்சனை, 3 லெமனும் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் கல்யாணத்துனாக்கா. குழந்தைக்குனாக்கா ஃபர்ஸ்ட் 13 எலுமிச்சம்பழம், ஒரு நாளைக்கு ஒரு பழம் அவங்க சாப்பிடணும். கணவன் மனைவி 2 பேருமே சாப்பிடணும். கவிச்சு சாப்பிடக்கூடாது, பழம் சாப்பிட வைக்கும். 13 லெமன்ல 9 பழம் தான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. 9 நாள் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த பழம் என்னைக்கு முடியுதோ மறுநாள் நீங்க இங்க வரணும், கோயிலுக்கு வரணும். அதுக்கப்புறம் 13 பழம் வாங்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் 3 வாரம் வரணும். அது மாரி மடக்கும் இது மாரி தான். கல்யாணத்துக்கு வந்தாலும் 3 வாரம் 3 வாரம் விளக்கு போடணும். சீட்டு காட்டுறது ஒரே வாரம் சீட்டுலாம் காட்டணும். விளக்கு மட்டும் 3 வாரம். நீங்க என்ன வேண்டிட்டு போனீங்களோ அதை நீங்க செய்யணும். பூஜை ஜாமான் ஒண்ணு வாங்கி அழகு அர்ச்சனை பண்ணின்னு நீங்க செலவுனாலும் செலவு வைக்கலாம். நீங்க அன்னதானம் போட்டாலும் அன்னதானம் போடலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பம். நாங்க அதை சொல்லக்கூடாது. திங்கக்கிழமை மெயின் பிக்சர். அவர் திங்கக்கிழமை தான். அவருக்கு முதல்ல சித்திரை மாசம் கல்யாணம் ஆனது திங்கக்கிழமை தான். திருநாவும் ஃபர்ஸ்ட் திங்கக்கிழமை தான் நடக்கும். திங்கக்கிழமை தான் கூட்டமாகவும் இருக்கும். திங்கக்கிழமை தான் அவருக்கு உணர்ந்த நாள். திங்கக்கிழமை ஃபயர் சர்வீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கிறது இல்லை. அதை பத்தி நீங்க என்ன சொல்றது? ஒரு சினிமா எடுத்து நீ போலீஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 50-60 எத்தனையோ ஒரு 100 வருஷம் சினிமாவில், தமிழ் சினிமா எடுத்துக்கோ, 100 வருஷம் தமிழ் சினிமாவில் பார்த்தா எப்படி பார்த்தா ஆயிரக்கணக்கான படம் போலீஸை பத்தி வந்துருக்கு. ஆமா, ஃபயர் சர்வீஸை பத்தி பார்த்தா 1-2 கூட இருக்காது. அது தமிழ்நாட்டில் சுத்தமாக கிடையாது. ட்ரைனிங்ன்றது பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்போ எல்லாம் சொல்லுவாங்க ட்ரைனிங் ஈஸியாக இருக்கும், வேலை கஷ்டமா இருக்கும். இங்கே ட்ரைனிங் வேலை எவ்வளோ கஷ்டமோ அதை விட பல மடங்கு ட்ரைனிங் கஷ்டம். எந்த இடத்துல எதை யூஸ் பண்ண. இதுதான் ஒரு 6 மாதம் ட்ரைனிங்காகவே இருக்கும். 6 மாதம் ட்ரைனிங் ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். ஒரு லைவ் ரிஸ்க்கு பப்ளிக்கோடைய எசென்சியல் சர்வீஸ்னும் போது அதை பார்க்க மாட்டாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட் சட்டத்திட்டங்கள் இருக்கலாம், எங்களுக்கு இது கிடையாது. மீட்டு பண்ணும் போது உங்களுக்கு ஏதாவது காயம் போட்டிருக்கா? காயமா? இங்கே ஒரு சிலிண்டர் வெடிக்குமா, அந்த ஓஸ் இருக்கு இல்லையா, அப்போ அந்த பரேடு டைம்ன்றதுனால யாரும் இங்கே இல்லை, நான் மட்டும் தான் நிற்கிறேன். ஆடு வந்துச்சு 80 இருக்கிறது, நான் ஒரே ஆள் தான் இறங்கணும். இறங்க போனால் ஆடை தூக்க போனால் பாம்பு கடிக்குது. குமார்னு ஒரு டிரைவர் இருக்கு,
உனக்கு என்ன நம்மளுக்கு சப்ளை அதை பட்டு கொடுக்குறதா அவங்க வேலை. அந்த குமார்ன்ற டிரைவர் என்ன பண்ணாருன்னா இதே தான், மழை வந்து மரம் வெட்டுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஃபயர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணும்போது ஏதோ கொடுக்கும்போது மரம் அவர் மேலே வந்துச்சு. இப்போ ஒருத்தருக்கு வீடு எரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ஃபயர் ஸ்டேஷன் பற்றி தெரியும். அந்த ரெஸ்கியூ அந்த இன்வால்வ் ஆன பர்சனுக்கு மட்டும்தான் இங்கே என்ன நடக்குது, இவங்க யாருன்றது தெரியும். இப்போ சாமி கும்பிட்றோம், நல்லது நடக்கலன்னா கடவுளுக்கு கண்ணு இல்லைன்றோம், அதே நல்லது நடந்தால் கடவுளுக்கு நன்றியாக சொல்கிறோம் கிடையாது. அது மாதிரி தான் இது. உங்களுக்கு நல்லது உங்களுக்கு கெட்டது நடக்காத வரைக்கும் நான் யாருக்கும் உங்களுக்கு தெரியாது. உங்களை காப்பாற்றும் போது நாங்கள் தேவைப்படும்.